ஜனாதிபதியை திட்டி சமூக ஊடகத்தில் காணொளி வெளியிட்ட 5 பேர் கைது. 2 போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம். வணக்கம் ஹீரோ தமிழ் வியூவர்ஸ். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை திட்டி சமூக ஊடகத்தில் காணொளி வெளியிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள மத்தள மேற்கு அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயின் அருகில் ஜனாதிபதியை இழிவான வார்த்தைகளால் திட்டி சமூக ஊடகத்தில் காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. கட்டானை கந்தசூரிந்துகமவை சேர்ந்த 5 பேரை கட்டானை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற போது மத்தள அதிவேக நுழைவாயிலில் கடமையில் இருந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் போலீஸ் தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட மற்ற 2 போலீஸ் அதிகாரிகளே கோட்டாவை மற்றும் கடவத்தை போலீஸ் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பதவியில் உள்ள ஜனாதிபதியை பொது வழியில் இழிவாக திட்டி ஒழுங்குகேடான முறையில் நடந்து கொண்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காததே இந்த இடமாற்றங்களுக்கு காரணமாக கூறப்படுகின்றது. கடந்த 17ஆம் திகதி கதிர்காமம் வழிபாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய தனியார் பேருந்தொன்றில் இருக்கை பட்டியல் இல்லாத காரணத்தினால் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அனுமதி வழங்க போலீசார் மறுத்ததை அடுத்து பதற்றமான நிலை ஏற்பட்டது. பேருந்தில் பயணம் செய்தவர்கள் மற்றும் போலீசாருக்கு இடையில் வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் பேருந்தில் இருந்த சிலர் ஜனாதிபதியின் பெயரை கூறியபடி இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதுடன் அதை கைபேசியில் பதிவு செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.